இந்தியாவுக்கும் இப்போ அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வார் மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. என்னன்னா நான் வந்து டாக்ஸ் அதிகமாக போடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரம்ப் வந்து போட்டுட்டே இருக்கிறாரு. அதோட என்ன விவரம், எதுக்காக இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் வந்து அடுத்த வந்து பதவியில் வந்து இருக்க மாட்டார் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எனக்கு கீழே தான் வந்து எல்லா நாடுகளும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ நம்ம கூட என்னதான் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பழகி இருந்தாலுமே நம்மளை தட்டி விட்டுட்டு இப்போ பாகிஸ்தான் கூட சேர்ந்துட்டு சில பல வேலைகள் அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பாகிஸ்தானுக்கு டேக்ஸ் கம்மி, நம்ம நாட்டுக்கு இந்த மாதிரி நம்மள மாதிரி இருக்க ஒரு 2 3 நாடுகளுக்குலாம் வந்து டேக்ஸ் வந்து அதிகமாக போட்டிருக்காரு. ஸோ எந்த நாடு வந்து அவருக்கு பணியுதோ அந்த நாடுக்கு வந்து டேக்ஸ் கம்மியாக போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்தியாவுக்குமே கேட்டிருக்காரு. முக்கியமாக இந்தியாவுக்கு இவ்வளோ டேக்ஸ் போடுறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 ரீசன்ஸ் வந்து இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய இறக்குமதி அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஏற்றுமதி இறக்குமதி அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படின்னா நான் வந்து ஒரு ஆர்டர் போடுறேன், அதை வந்து நீ பண்ணக்கூடாது, அப்படி பண்ணினா நான் வந்து உனக்கு டேக்ஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வந்து எல்லாரும் அமெரிக்காவை பற்றியே எல்லாம் ஏன் இப்படி அவன் போட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே அதிகமாக வந்து ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழில் ரீதியான நிறைய விஷயங்கள் பண்றது எல்லாமே வந்து அமெரிக்கால தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மெயினான நிறைய விஷயங்கள் வந்து அமெரிக்கால தான் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த இடத்துல வந்து நிறைய இந்த மாதிரி நாடுகளுக்குலாம் டேக்ஸ் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏறுறதுனால நிறைய பிரச்சனைகள்லாம் இதாகும். இப்போ நம்ம இந்தியாவில் அது பாதிப்பு எப்படி பறந்து பரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிருந்து திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் கம்பெனிலாம் நிறைய இருக்குது. இங்கே மாதிரி இந்த பனியனு இந்த மாதிரி டிஷர்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய அமெரிக்காவுக்கு வந்து பண்ணுறாங்க. அதிகபட்சம் அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல டேக்ஸ் அதிகமாக போடுறாங்கன்னா அங்கே ஏற்கனவே திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நூல் ரேட் அதிகமாக இருக்கிறனால நிறைய வேலை இல்லாமல் அங்கே ஆல்ரெடியே வந்து அங்கே இருக்கிற வேலைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்கிற நிறைய பனியன் தொழிற்சாலைகளில் வந்து நிறைய அடிகள்லாம் வந்து ஏற்படும். அது திருப்பூர் மட்டும் இல்லாமல் இந்தியாக்குள்ளேயுமே நிறைய ஏற்றுமதி இறக்குமதி ஆன பிரச்சனைகள்லாம் நிறைய ஏற்படும். ஸோ அது வந்து ஒரு அமெரிக்காவை மட்டுமே டிஃபெண்ட் பண்ணி இல்லாமல் மற்ற நாடுகள் கூடயும் நாங்கள் வந்து வியாபாரம் வச்சுப்போம் அப்படின்னு. இப்போ ஒருத்தன்ட்ட விற்கிறோம், இப்போ ஒருத்தன்ட்ட மட்டும் தான் நம்ம சேல் பண்ணுவோமா, ஏன் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் பொருளை வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம நிறைய நாட்டு கூட வந்து சேர்ந்துருக்கோம். நமக்கு வந்து எப்போவுமே ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய ரஷ்யா கூட தான் வந்து நம்ம அதிகமாக அமெரிக்காவுக்கு அடுத்து நம்ம அதிகமாக வாங்கக்கூடியது வந்து ரஷ்யா. அவங்கள்ட்ட தான் வந்து நம்ம ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாலேருந்து நீ எண்ணெய் வாங்கி வெளியே நிறைய பேத்துக்கு விற்கிற, இங்கே வாங்கி நீ வேற பக்கம்லாம் விற்கிற, இது வந்து விற்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து நீ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போட்டு நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நீ மறைமுகமாக ஹெல்ப் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்தியா ஒரு மாதிரி டிஃபெண்ட் பண்றாரு. நீ இப்படிதான் பண்ற இப்படிலாம் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் பண்றாரு. எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும். அவங்க உக்ரைன் இறந்து போறாங்க, நீ அவங்கள வந்து ரத்த வெள்ளத்துக்கு காரணம் வந்து இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கும்போது இப்போ அங்கே பாலஸ்தீன்ல வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அங்கே நிறைய பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க. இப்போ 200 பேர் பக்கம் பசியாலேயே மட்டும் இறந்து போயிருக்காங்க ஒரு நாள்ல. இது நேத்தோடைய நியூஸ்ல வந்து பார்த்து நான் சொல்றேன். ஒரு நாள்ல 200 பேர் பக்கம் வந்து இறந்து போயிருக்காங்க. குழந்தைங்க எல்லாரும் இறந்து போறாங்க. உக்ரைன்ல இறந்து போற மக்கள் தான் மக்களா? இப்போ பாலஸ்தீன்ல இருக்கிற மக்கள்லாம் மக்கள் இல்லையா? ஏன்னா ஒரு நாடே கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு. அங்க இருக்கிற மக்கள் தொகையே ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஒரு விரலுட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அங்க மக்களே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அவங்கெல்லாம் வந்து ட்ரம்ப் அவர்களோட கண்ணுக்கு வந்து தெரியுதா என்னங்கிறது தெரியல. ஏன்னா இஸ்ரேலுக்கு முழு இஸ்ரேலுக்கு வந்து முழுசா சப்போர்ட்டா இருந்தது அவர் தான் அப்படிங்கிறது வந்து தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. இப்போ வந்து இந்தியா வந்து மறைமுகமா ஹெல்ப் பண்ணுது. இந்தியா வியாபாரம் பண்றதுனால ரஷ்யாவுக்கு பணத்தொகை அதிகமா வருது. பணங்கள்லாம் நிறைய கிடைக்கிறதுனால அது மூலியமா உக்ரைன் வந்து நிறைய தாக்குறாங்க. இது வந்து ஒரு இந்தியாவும் இதுக்கு ஒரு உடந்ததுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்றாரு. இதுக்கு இந்தியன் ஆர்மியுமே ஒரு கலாச்ச மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி ஒரு மாதிரி கோல்டு வார் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உனக்கு இப்படி பண்ண, நீ இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்தியாவில் ஒரு ஃபர்ஸ்ட் 25% வந்து டேக்ஸ் போட்டாரு. இப்போ வந்து 50% வந்து டேக்ஸ் போட்டிருக்காரு. அது எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீ எவ்வளோ வேணா போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ இந்தியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீ அவ்வளோ போடுறியா, ஓகே, எனக்கு மற்ற நாடுகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில் கூடயும் சைனா கூடயும் அப்புறம் வந்து ரஷ்யா இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் 2 3 நாடுகள் கூட சேர்ந்து வியாபார ரீதியான பேச்சுவார்த்தைலாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பிரதமர் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்காக சைனா போயிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதே மாதிரி தான் இந்த பிரச்சனை எதுக்காக நடக்குது, ஃபர்ஸ்ட் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா இந்த பதவிக்காலம் அவருக்கு வந்து முடிய போகுது அப்படிங்கிறனாலயா இல்லை என்ன பண்ண போறாரு, கடைசியில் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பண்ண போறாரு அப்படின்னு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கும் இந்த டைம் அவர் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சவனே. ஸோ அது வந்து இப்போ கடந்த ஒரு 4 3 வருஷமா வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. புதுசாக ஏதோ பண்றது, நிறைய பொய்களை பேசுறது. இப்போ நமக்கே தெரிஞ்சிருக்கும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அவர் தான் தீர்த்து வச்சேன்னு சொல்லிட்டு உழப்பிட்டு இருக்கிறது, அது எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் பொய் சொல்றாருன்னு நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து இந்த டாக்ஸ் பிரச்சனை என்ன ஆயிட்டு இருக்கு, ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூவா நம்ம வந்து போகும். ஏன்னா நமக்கு நிறைய முக்காவாசி நம்ம வந்து அமெரிக்கால இருந்து தான் வந்து நம்ம ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.
ஆனா அது மட்டுமே நம்ம டிஃபெண்ட் பண்ணி இல்லாம மற்ற நாடுகள் கூடயும் நமக்கு நட்புறவு இருக்கு, அங்கேயும் நம்ம வந்து இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்றனால நமக்கு வந்து பெரிய பிரச்சனையா இது வந்து போகாது. நம்ம நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா என்னன்னா ஒரு பாதி அளவு தான் வந்து நமக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அமெரிக்கால இருக்கிற இந்த நாடுகள் கூட தான் எங்களுக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதியில இருக்கு, எங்களோட வியாபாரம் எல்லாமே இருக்கு அப்படின்னு நிறைய கம்பெனிகள் வந்து டிஃபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ அந்த கம்பெனியோட நிலைமையெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன ஆக போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. இது வந்து அமெரிக்கால இருக்கிற மக்களுக்குமே வந்து ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்கு. இவர் என்னடா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. சில பேர் வந்து அவங்க பண்றது வந்து ஆதரிக்கிற மாதிரி இருந்தாலுமே நிறைய பேர் வந்து அவர் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து புறக்கணிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனாலே அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் நம்ம இல்லடா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அதுக்காக பண்றாரா, எதுக்கு பண்றாரு அப்படிங்கிறது தெரியல. இப்போ அவர் பாகிஸ்தானுக்கு உதவுற காரணமே அதுதான், மெயினான ரீசனே அதுதான். வந்து இப்போ ஏதோ பாகிஸ்தான்ல எண்ணெய்கள்லாம் இருக்கு, அதை எடுத்து நான் பாகிஸ்தானை வேற லெவலுக்கு ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. எந்த இடத்துல போனாலுமே ஒரு ஓப்பனான டாக் வந்து விட்டுறாரு. அது என்ன பண்றாரு, எதுக்காக அப்படி பேசுறாரு. இப்போ ரீசெண்டா அவர் கொடுக்குற அந்த சோசியல் மீடியாஸ்ல அவர் பகிர்ற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல பிரஸ் மீட்ல பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே ஓப்பனா நான் தான்டா அப்படிங்கிற மாதிரியே தான் பேசுற மாதிரியே தான் இருக்கும். அது நீங்க நிறைய இப்போ ரீசெண்டா வர எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னாலுமே தெரியும். புதுசா எதேதோ இப்போ விசா பிரச்சனையா இருக்கட்டும், எதேதோ புதுசா கொண்டு வந்துட்டு இருந்தாரு. இவர் முக்கியமா மெயினான சொல்ற காரணம் என்ன, இப்போ நம்ம டாக்ஸ் போடுற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்துட்டு ரஷ்யாவுக்கு வந்து நம்ம ஆதரவா இருக்கோம், அதை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அது பண்றது வந்து நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளை வந்து ரொம்ப டிஃபைன் பண்றாரு. இந்தியா வந்து ஒரு சரியான நாடு, எப்படி இது பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மள குற்றச்சாட்டு அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இப்படி வந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர் பண்ணது என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ நீங்க சொல்லுங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டாக்ஸ் பிரச்சனை வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு விரிவா எதனால இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியாது. மெயினான ரீசன் இதுதான், வேற எதுவும்லாம் இல்லை. இந்த எதுக்காக இப்படி பண்ணணும், இந்தியாவுக்குள்ள திடீர்னு எதுக்கு அவர் இப்படி வரணும், நல்லா ஒற்றுமையா தானே இருந்தாங்க, எதுக்கு திடீர்னு சண்டை போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. மெயினான பிரச்சனை இதுதான். ஸோ அவருக்கு எல்லாருமே அடி பண்ணணும், அதுக்காக தான் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனையில வந்து என்ன ஆக போகுது, உங்களுக்கு இதுல வந்து உங்களால ஏதாவது ஒரு இஷ்யூ எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகுமே, இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நீங்க எதாவது நினைச்சீங்கன்னா அதெல்லாமே வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.